வாரத்தில் லீவ் விடுவாங்களா அப்படின்னு. புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நாங்களாம் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எப்படி பேசுறதும் தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதோ உங்களால் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். வணக்கம் வணக்கம். ஆன்ட்டியா? அணக்கரையில் மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சுனாங்க. 10 நாள் தண்ணி வரல. அப்புறம் புது மோட்ரு வாங்கி வச்சுட்டுன்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா 1 மணி நேரம் மட்டும் தண்ணி எடுத்து விட்டா எல்லாரும் மோட்டரை போட்டு வர்ற பைப்பு தண்ணியை உறிஞ்சிட்றாங்க. எந்த வீட்டுக்கும் தண்ணி வரல. தண்ணி இல்லாமல் என்ன தான் பண்ண முடியும்? எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது தண்ணிக்கு? ஏதோ வீட்டில் ஒரு சில குறை வரும்போது தான் சொந்த வீடு ஞாபகத்துக்கு வருது. மனசு நடிச்சனி போயிடுப்பு சொருகிற. கோவத்தை பொங்குகிறது. உண்மைதான் சொல்கிறேன். தண்ணியே இல்லை வீட்டில். நேற்று கொஞ்சோண்டு தான் தண்ணி இருந்துச்சு. மேலே ஏற்றி நான் தான் மோட்ரு போட்டு மேலே ஏற்றினேன். இன்னைக்கு காலையில் அந்த தண்ணியும் தீர்ந்து போச்சு. தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி, ஓகே, பாய். பாய் சொல்லிடலாமா? லைவ் கட் பண்ணுறேன். கடைசியாக அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லுங்கள், ஒரு லைக் போட்டு போங்க எல்லாரும். நிதிஷ்குமார். லைவில் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னா லைவில் பேசிகிட்டு இருக்கேன்.
சரி, ஓகே, பாய்.